வணக்கம் மக்களே. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ என்ன பேச போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழ்மைப்பட்டோருடைய கதையை தான் நான் பேச போகிறேங்க. ஏழ்மைப்பட்டோர் அப்படின்றபோது எனக்கு பெரிய வருத்தத்தை என்ன கொடுத்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண் கலங்கிய தருணம். நான் கலெக்ஷன் போகிற தருணத்தில் ஒரு அக்கா வந்து என்கிட்ட பேசியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூச்சப்பட்டாங்க என்கிட்ட. என்னக்கா செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எதுக்குக்கா அப்படி அழுக்கு துணியில் இருக்கிற, குளிச்சு கழிச்சு ட்ரெஸ் மாத்திரம் இல்லைக்கா, நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அக்கா அப்படி நீ சொல்லாத, யாசக தொழில் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, ஏன் எல்லாரும் மனுஷங்க தானேன்னு நான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களே கூப்பிட்டு வச்சு என்கிட்ட சொன்னாங்க, ஏக்கா எப்போ பார்த்தாலும் நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு நீ கேட்குற, நான் என்ன சொல்லுது அப்புறம் உங்ககிட்ட தான் நான் வந்து உண்மையை சொல்லுதேங்கன்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுதாங்க, என் வீட்டுக்காருக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டால் ஆகிட்டக்கா. அப்போ என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்து வட்டிக்கு வந்து அவரை சரி பண்ணுறதுக்கோசம் காசு வாங்கினேன். எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது 2,00,000 அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொன்னப்போ, அந்த 2,00,000 வட்டி பார்த்தேன் அப்படின்னா 25,000 சொன்னாங்க நண்பர்களே. 25,000 சொல்லவும் எனக்கு மனசு வாரி தூக்கி போட்டுச்சு. என்னக்கா சொல்லுது 25,000 அப்படிங்கும்போது, ஆமாம், என் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போக மாட்டார், ட்ரிங்க்ஸுன்றதில் அடிமையாயிட்டார். ஆனால் என் மகன் என் சொல் பேச்சு கேட்குறான், இருந்தாலுமே கூட இப்போ அவனாலும் நானும் தான் கெட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா நீ இதில் எவ்வளோக்கா ஒரு மாதம் ஆனால் என்ன கேட்பேன்னா, அந்த அக்கா கொஞ்சம் உடல் பருமன் இருக்கும். அதனால் அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னால் முடிஞ்சது பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்குள்ளே 10,000 நான் ஏதோ என்னால் முடிஞ்சது கேட்பேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இக்கா 10,000 எப்படிக்கா கட்டிடுவேன் கேட்டால், இல்லை என்னுடைய மகனும் சம்பாரித்து கொடுப்பான், என் பேச்சை கேட்பான் அப்படின்னு சொல்லவும், சரிக்கா அப்போனா அவன் இங்கே வரலையா அப்படின்னா, இல்லை அவன் வந்து தொழிலுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா அப்படின்னு கேட்டப்போ, இவன் வந்து ஏதோ 15,000 எதுவும் ரெடி பண்ணி கொடுப்பான் போல், இந்த அக்கா 10,000 போட்டு கட்டிடுவாங்களாம். அப்போது அந்த வட்டிக்கு விட்டவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சரி நீ கட்டிகிட்டே இருந்தால் 25,000 வரைக்கும் கேட்டுகிட்டே இரு, நீ பாட்டுக்கு கட்டிகிட்டே இரு, நான் பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கிறேன்ற மாதிரி சொன்னவும் இந்த அக்கா சொல்லி என்கிட்ட அழுகுறாங்க. மக்களே கொஞ்சமாவது நம்மளுக்கும் மனிதர்கள் தான், நமக்கும் புத்தி வரணும். எல்லா நேரமும் நம்மளும் நல்லாவே இருந்துட மாட்டோங்க. ஏழைக்கும் ஏறும், பணக்காரனுக்கும் அடி சறுக்குன்றது தான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஒரு ஏழையாக இருக்கிறவங்ககிட்ட மறுபடி நம்ம வாங்கி தின்னு அவனை கஷ்டத்தில் வயிற்றுல